ஒரு கலைஞன் காலம் கடந்தும் நிற்கிறான் தன் படைப்புகளின் மூலமாக. ஒரு மனிதனும் காலம் கடந்து நிற்க முடியும் தன் நற்பணிகளின் மூலமாக. கற்றவர் கல்வி அற்றவருக்கு கற்பிக்கும் போதுதான் சிறப்படைகிறார். அறிவு பெற்றவர் அற்றவருக்கு அளிக்க வேண்டும். மரம் வளர்ப்பது பற்றிய அறிவை, மனிதம் வளர்ப்பது பற்றிய தெளிவை, இதை வைரமுத்துவே தம் வாய்மொழியால் வலியுறுத்துகிறார். கேட்போம் வாருங்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருப்பதை மிகப்பெரிய பெருமையாக, என் தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரமாக கருதுகிறேன். இந்த மேடையில் பல பேர் உரையாற்றலாம், இந்திய இளைஞர்களோடு பல பேர் விவாதிக்கலாம். ஆனால் மற்றவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, மற்றவருக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு இந்த பெருமகன் பேசுகிற போது இந்த சபை பொங்கி வழிகிறதே, ஒரு மின்காந்த அலை பரவுகிறதே, கரவொலி கிளம்புகிறதே. ஏன்? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அவர் சொல்லுகிற சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லை. அதனால் இவர் சொல்ல இந்த கூட்டம் நம்புகிறது, இவர் சொல்லை இந்தியா நம்புகிறது. எந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனோ அதை சொல்லுகிறேன், எதை செய்ய முடியுமோ அதை சொல்லுகிறேன், எதை நான் நம்புகிறேனோ அதை என் இளைஞனுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வாழும் தலைமுறையின் நம்பிக்கை அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்திய திருநாட்டின் உற்சாகம் அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவின் அக்னி அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் என்றால் அது மிக இல்லை. அவர் சொல்லுகிறார், மது அருந்தாதே, இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லலாம், இதை நீங்கள் சொல்லலாம், நானும் சொல்லலாம். புகை பிடிக்காதே என்று இந்த கூட்டத்தை பார்த்து அவர் சொல்லலாம், நானும் சொல்லலாம். அசைவம் அருந்தாதே என்று இந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. இந்திய நாட்டின் ஜனத்தொகையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் பிரம்மச்சாரி, வேறு யாரும் சொல்ல முடியாது. இப்படி வாழ்க்கைக்கும் சொல்லுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு பெருமகன் அந்த பெருமகன். அவருடைய மிகச்சிறந்த குணம் என்ன தெரியுமா? இமயத்திற்கு சென்றாலும் அவரது எளிமை. நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த நாட்டின் முதல் குடிமகன் என்று உயரத்தில் ஏற்றி வைத்த போதும் இந்த நாட்டின் கடைசி குடிமகனை போல எளிமையாக இருந்தவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவர் குடியரசுத் தலைவரான பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவரை சென்று சந்திக்கிறேன். அந்த சந்திப்பை இங்கு நினைவு கூறுகிறேன். ஐயா, என் வாழ்வின் மறக்க முடியாத பிரதேசத்தில் என்றும் ஈரமாக இருக்கிற நினைவு அந்த நினைவு. கட்டுக்காவலை தாண்டி உள்ளே நுழைகிறேன். உங்கள் காவலர்கள் என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கு அமர்த்தப்படுகிறேன். ஒரு தட்டில் விதவிதமான உணவு பதார்த்தம் வருகிறது. வேண்டியவற்றை விட்டு எடுத்துக் கொள்கிறேன். உங்களை பார்க்கும் ஆசையில் எனக்கு பசிக்கவில்லை, அதை நிராகரிக்கிறேன். எப்போது என்னை அழைப்பீர்கள் என்று காத்திருக்கிறேன். அந்த ராஜ மாளிகையில், உலகத்தின் முக்கியமான தளத்தில், ஆசியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய மாளிகையில் நான் அமர்ந்திருக்கிறேன் தனியாக. வைரமுத்துவை அழையுங்கள் என்று குரல் கொடுக்கிறீர்கள். என்னை காவலர்கள் உங்கள் அறைக்கு அழைத்து வருகிறார்கள். எளிமையாக, புன்னகையாக, அன்று பூத்த பூவாக, இப்போதுதான் உதித்த சூரியனாக நீங்கள் வெளிவருகிறீர்கள். என்னை பார்த்ததும் வாங்க வாங்க என்று கிராமத்து அழைப்பில் வரவேற்கிறீர்கள். நான் அமர்கிறேன். உங்களுக்கு பொன்னாடை போர்த்தலாமா என்று கேட்கிறேன். அவர்கள் தடுப்பார்கள். நீங்கள் போர்த்துங்கள் என்கிறீர்கள். நான் போர்த்துகிறேன். பிறகு காவலர்களை அழைத்து புகைப்படம் எடுங்கள் என்கிறீர்கள். காத்திருந்த புகைப்படக்காரர் புகைப்படம் எடுக்கிறார். உங்களுக்கு என்று தனி சிம்மாசனம், எனக்கு என்று ஒரு நீள சோபா, அதில் அமர்ந்திருக்கிறேன். இப்போது உங்கள் கண் அசைவுக்கு காவலர் விடைபெறுகிறார். உங்கள் கண் அசைவுக்கு போட்டோகிராபர் விடைபெறுகிறார். அவர்கள் அகன்றதுதான் தாமதம். உங்கள் சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வந்து என் சோபாவில் அமர்ந்து கொண்டீர்கள். நெகிழ்ந்து போனேன், நெகிழ்ந்து போனேன். எனக்கு எல்லா வரிகளும் மறந்து விட்டன. கண்ணதாசன் வரி மட்டும்தான் ஞாபகத்திற்கு வந்தது. யார் தருவார் இந்த அரியாசனம்? புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். இந்த பாடல் மட்டுமே நினைவுக்கு வந்தது. நினைத்துக் கொண்டேன், உயரத்தில் செல்ல செல்ல மனிதன் பூமியைத்தான் பார்க்க வேண்டும். அதற்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்
நீங்கள் தான். உங்கள் எளிமை எங்களுக்கு ஒரு பாடம். இளைய சமுதாயமே, உங்களுக்கு சில செய்திகள் கொண்டு வந்தேன். அவர் சொன்ன செய்திகள் தான். சின்ன சின்ன தோல்விகளில் நாம் துவண்டு போகிறோம். கல் தடுக்கி விழுந்தால் ஐசியூல் படுத்துக் கொள்கிறோம். ஒரு பரீட்சையில் தோல்வி வந்தால் தாடி வளர்த்துக் கொள்கிறோம். காதலில் தோல்வி வந்தால் வாழ்க்கையை வெறுத்து போகிறது. ஆனால் தோழர்களே, தோழிமார்களே, இளைய சமுதாயமே, புதியவர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. தோல்வி என்பதை தயவு செய்து யாசித்து பெறுங்கள். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவம் தான் உங்கள் ஆற்றல். தோல்வியை பெறுங்கள், தோல்வியை எதிர்கொள்ளுங்கள். தோல்வியை எதிர்கொள்ளத்தான் இந்த வாழ்க்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியை வெற்றி கொள்ளுகிறவன் தான் வெற்றி பெறுகிறான். தோல்வியை வெற்றி பெறுகிறவன் தான் அனுபவத்தினுடைய ஆசான் ஆகிறான். அப்படி ஒரு ஆசான் என்றால் ஐயா அப்துல் கலாம் அவர்களை சொல்ல வேண்டும். ஒரு செய்தி சொல்லுகிறேன். 1989 ஏப்ரல் 20 அக்னி ஏவுவதற்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. 89 ஏப்ரல் 20. இதோ உலகம் அக்னியை கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேசம் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. விமர்சனத்திற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். உலகம் தன் கண்களை எல்லாம் இங்கே திருப்பி வைத்திருக்கிறது. இதோ கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது. 18, 17, 16, 15, 14 என்று வந்தவுடன் கணிப்பொறி சொல்கிறது, ஏவுகணையை ஏவாதே, நிறுத்து என்கிறது. ஐயா தலைவர் 14 நிறுத்து சமிஞ்சை எடுக்கிறது, ஏவுகணை ஏவாதே. அதை சரி செய்தால் இன்னொரு பிழை, அதை சரி செய்தால் வேறொரு பிழை. நாடு ஏவுகணை நிறுத்தப்பட்டு விட்டது. 89 ஏப்ரல் 20 ஏவுகணை நிறுத்தப்பட்டு விட்டது. பத்திரிகைகள் எல்லாம் கேலி பார்க்கின்றன. எள்ளல், கேலிகள், ஏளனங்கள், இந்திய விஞ்ஞானிகள் மீது குற்றச்சாட்டுகள். ஐயா அமைதியாக இருந்தார். சரி, இது ஒரு தடைக்கல், இதை படிக்கல் ஆக்குவோம். 10 நாள் தள்ளி போட்டார். 10 நாள் தள்ளி போட்டு மே 1 மீண்டும், மே 1 மீண்டும் அக்னி ஏவுகணை ஏவப்படுகிற போது மீண்டும் சமிக்கை காட்டுகிறது, பழுது இருக்கிறது, நிறுத்து. 3வது முறை வானிலை கோளாறு, நிறுத்து. 4வது முறை 1989 மே 22 இந்தியா உலகத்திற்கு சவால் விட்டது. இதோ அப்துல் கலாம் தலைமையில் அக்னி வானத்தை கிழித்து விட்டது, உலக நாடுகளுக்கு சவால் விடுகிறோம் என்று சொன்னது. 3 முறை தோல்வி கண்ட பிறகு 4வது முறைதான் வெற்றி கண்டிருக்கிறார் இந்த பெருமகன். தளர்ச்சி அடைந்தாரா? இல்லை, அடையவில்லை. அந்த முயற்சி பழுதுபட்டாரா? பழுதுபடவில்லை. தோல்விகளை எல்லாம் உரமாக்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி நகர்த்தினார். மே 21 பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவரை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி. நாளை அக்னியில் வெற்றி பெற்று விடுவீர்கள், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கேட்டார்? பாரத ரத்னா இல்லை, பதவி இல்லை, உலக நாடுகளுக்கான விருது இல்லை. அவர் கேட்டது, பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்த்து கேட்டது, ஐயா எனக்கு 1 லட்சம் மரக்கன்று கொடுப்பீர்களா? ஒரு மாபெரும் விஞ்ஞானி தன் வெற்றிக்கு பரிசாக கேட்டது 1 லட்சம் கன்றுகள். மரங்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற காதலை பார்த்தால் நீங்கள் மரங்களுக்கெல்லாம் அவதார புருஷனோ என்று ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. என்ன அழகா இந்த